வைத்தியர் பண்டிதர் சைவப்புலவர் மா கணநாதன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறார். சுவையும் முத்தில் கலையுடைய சாரம் பனிபல ஓரிய தேனும் காய்ச்சு பாகடைய சுவையும் நனி பசு புலியும் பாலும் தென்னை நல்கிய குளிர்ல நீரும் இனியன என்பேன் எனினும் தாயாம் தமிழை இனிமை என்பேன் என்று தமிழ் தாயை சிரசின் மீதாக ஏற்றிக்கொண்டு கவிதை கனியாரம் நூல் வெளியீட்டிலே பெருமா விரும்புவதாக கலந்து சிறப்பிக்கின்ற பிரிவு கல்வி பணிப்பாளர் திரு கே மணிமாறன் அவர்களே, சிறப்பு விருந்தினர் கலாநிதி வி விஜயபாஸ்கர் அவர்களே, சிரேஷ்ட விருதாளர் கல்வியத்துறை பல்கலைக்கழகம் கௌரவ விருந்தினர்கள் வரிசை வைத்திய கலாநிதி ஆர் மணிவாசகன், யாழ் மாவட்ட கசநோய் கட்டுப்பாட்டு அதிகாரி திரு காவே புகேந்திரன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சடாச்சர சிங்கம், சைவப்புலவர் அகில இலங்கை சமாதான திவானவர்களே, திரு அமலதாஸ் கலாச்சார உத்தியோகத்தர் அவர்களே, நூல் அறிமுக உரையாற்ற வந்த என் அன்புக்குரிய ஆசிரியர் நண்பர் திரு சா நிகேஷ் அவர்களே, நூல் நயப்புரை வழங்க வந்திருக்கின்ற திரு நா புகவன் அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்து, கவிதை கனியாரம் நூல் வெளியீடு மாபெரும் புலவர் முருகவலையா உடைய அரங்கிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கணக்காயர் இல்லா ஊரும் பிணக்கருக்கும் மூத்தோர் இல்லா அவைக்கிழனும் பாத்தோம் தந்தை இல்லா அயலிருப்பும் இம்மூன்றும் நன்மை பயப்பது இல்லை என்று திரிகடுகம் சொல்லும். அந்த வகையில் கணக்காயர் இலக்கண இலக்கியங்களை கற்றுணர்ந்த மேலுபொருந்திய பெரியார்கள், பிணக்கருக்கின்ற சான்றோர்கள், அயலில் இருந்து கொடுத்துதவாத அயலிருப்பார்கள் இருந்தால் அந்த இடம் நன்மை பயப்பதில்லை என்பதை திரிகடுகம் சொல்கின்ற அதேவேளை மூத்தோர் இல்லா அவைக்களம் பால் என்று அவ்விடத்திலே நான்மணிக்கடிகை சொல்லும். அப்படிப்பட்ட பெரும்புலவர் முருகவலையா அரங்கிலே இந்த கவிதை கனியார நூல் வெளியீட்டிலே நாம் எல்லோரும் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். நெல்வேலி நகரத்தில் ஒருவன் அவன் நேரில்லா சோம்பேறியாவான், பாடுபட எண்டாமல் நாளும் பிறர் பழிப்பதையும் பாராமல் வாழும், பட்டணத்து வீடுதோறும் சென்று பசும் பச்சரிசி பிச்சதனை கொண்டு பசியாரை சமைத்துண்டு நித்தம் ஒரு பானுதனில் இட்டானே மிச்சம், பானுதனை கால் மாட்டில் வைத்து அவன் படுத்திருப்பான் திண்ணையிலே காத்து, அந்த ஒரு நாள் அவன் படுக்கும் போது நெஞ்சில் பொங்கி வரும் எண்ணங்கள் நூறும், பச்சரிசி பானை நிறைந்து விட்டால் அதை உச்சவிலை பேசி விற்று விட்டால் அதிக பணம் சேரும், அதை எடுத்து ஒரு ஆடொன்று வாங்குவேன் கொடுத்து, ஆட்டோடு கடாவிரண்டும் விற்று பசு நாட்டோடு கண்டொன்று விற்று பாங்கிட்ட பணம் கொண்டு நானே வெள்ளை பரிமூன்று வாங்குவேன் தானே, பரியெல்லாம் குட்டியை போட பாங்காக பணம் வந்து சேர சீமானன் எல்லோரும் வருவார், எனக்கு சிறப்புகள் பற்பலவன் செய்வார், மன்னவனும் என தேடி வருவான், ஒரு மங்கையை மனம் செய்து கொடுப்பான், மங்கை ஒரு மகளை பெறுவாள், அதை தங்கம் என தாளாட்டி வளர்ப்பேன், அந்த ஒரு நாள் செய்தவரை உளுமே, அதனால் அது மிக நொந்து அழுமே, அழும் குலவி அதை எடுப்பா என்றால் அது கேளாத அவ்விடத்தில் நிற்பாள், இப்படியோ உதை கொடுப்பேன் பாராய் என்று அவன் அங்கு உதய எதிர்ந்த மட்பான சிதைய பச்சரிசி சாக்கடையில் போச்சே, அவன் இச்சையெல்லாம் மனக்கூட்டே ஆச்சே. என் முருகவலையா 12 இஞ்சி வாளியிலே 2 பக்கம் தண்ணி அள்ளி பாடிக்கொண்டு போகும் பொழுது
நான் பின்னாலே போய் பாடமாக்கிய பாடல் 8ஆம் ஆண்டிலே இந்த பாடல் தேவை என்று சுழிபுரம் சத்தியமய நூலகத்தில் எனக்கு ஒரு அறிவித்தலை கேட்டிருந்தார்கள். ஏனென்றால் நீங்கள் முருகோலையாவுடைய மகனாம், நிச்சயமாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நான் சொன்னேன். அவர் தந்த பரிசு நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்கின்றேன் என்று அந்த பாடலை அவர்கள் கொடுத்தேன் என்றால் அது என்னுடைய தந்தையார் எனக்கு தந்த அந்த பிச்சை. அந்த வகையில் நல்ல நிலைகளை பேணி அவர் இந்த பாடலை செட்டியார் கிணத்தடியிலே பாடுவார். ஏனென்றால் நம்முடைய மைத்துனன் ஒருவன் தன்னுடைய கைகளை நாடியிலே வச்சு சோர்ந்து கொண்டிருப்பார். இந்த சோம்பேறி பயலே என்று சொல்லி இந்த பாடலை பாடி அதன் பின்னால் அவர் அப்படி இருப்பதில்லை. அப்படி எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டிய ஒரு பெருந்தகையாக இருப்பவருடைய அரங்கு என்று சிறப்பாக இருக்கின்ற வகை விருந்து தானும் புகுந்து யாப்பின் மேட்டே நளினம் செத்தென்று அவ்விடத்திலே 231வது தொல்காப்பியை செய்யும். விருந்து தானும் புகுந்து யாப்பின் மேட்டே தொல்காப்பியம் சொல்லும். பண்டைய காலங்களிலே செய்யுள்கள் எல்லாம் வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா என்று இருந்தது. அப்படி இருந்த செய்யுள்களை வசன நடையிலே எல்லோரும் எழுதக்கூடியவாறு கொண்டு வந்ததை கொண்டு வரலாம் என்பதை தொல்காப்பியம் கோடிட்டு காட்டுகிறது. இந்த கவிதை கனியாரம் இன்று ஒரு புது கவிதை வடிவிலே வருகின்ற போது தொல்காப்பியம் அதை விருந்தோடு ஒப்பிட்டு சொல்கின்றால், விருந்து என்றால் புதிது உண்டல், புதிதாக ஒருவருக்கு கொடுப்பது விருந்து. அப்ப விருந்தாக புதிதாக வருவதை போல கவிதைகளும் அந்த இடத்திலே செய்யுள் வடிவை விட்டு அந்த இடத்திலே வசனடையில் வரலாம் என்பதை தொல்காப்பியம் 231வது செய்யுள் அந்த இடத்திலே எடுத்தியம்புகிற வரையில் புதிய கவிதைகளும் தோற்று போனவை அல்ல என்று சொல்கின்ற நிலை இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், பண்டைய காலங்களிலே எழுத்து முறை அல்லாமல் பேச்சு வழியிலே பாடி அந்த இடத்திலே பாடல்களை நாங்கள் பாடமாக்கி மனப்பாடம் செய்த வகையிடமாக செய்யுள் என்று சொன்னால் ஒரு எழுத்து கூட விட மாட்டோம், ஒரு சொல்லு கூட விட மாட்டோம். அப்படியே தவறாமல் பாடமாக்க கூடிய வகையில் அந்த செய்யுள் வடிவிலே அமைந்ததான் அன்றைய நாட்கள் நிலை. அப்ப அவையெல்லாம் பிறகு பரிபாடலிலே இன்னிசை கலந்து வந்து பிறகு பாட்டுக்கொரு புலவன் பாரதி தந்த வகையிலே வசனடை கவிதைகள் எல்லாம் குடிகொண்டு வந்திருக்கின்றன. கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தாயா, இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரட்சித்தாயா, அல்லைத்தான் சொல்லித்தான் ஆரைத்தான் நோவத்தான் பல்லத்தான் பெரியத்தான் பதுமத்தான் என்னை படைத்துட்டானே கித்தானித்தான் என்று வந்து மனதிலே அந்த இடத்துல குடிகொள்ளும் நிலை பார்த்து மறுமைப்பட்ட ஒருவன், கடவுளே சாப்பிட காசு இல்ல, குடும்பத்தை கொண்டு போக காசு இல்ல, நீ படைச்சிட்டா என்ன கல்ல தின்ன படைச்சியா, அல்ல யார்கிட்டையும் பொண்ணை வேண்டி கொடுத்து அதால வியாபாரம் செய்ய படைச்சியா, அது எல்லாட்டையும் போய் பல்லை காட்டி இறக்க என்னை படைச்சிட்டா என்று ராம கவிராய சொல்லுவார். அப்ப இப்படி அவர் சொல்லிக்கல அந்த வறுமையினுடைய நிலையை அந்த இடத்துல சரியாக கோட்டு காட்டினார். தனுஷன் சொன்னார் கெதியா தலைமுறையை முடிக்க வேண்டும் என்று. அந்த கெதியாக முடிக்க வேண்டிய நிலையிலே நானும் கவியாக செல்கின்ற வகையில் முருகோலையா அவர்கள் சுப்புக்கு மேலான மருந்தில்லை, சுப்பிரமணியனுக்கு நிகரான தெய்வம் இல்லை, சுந்தர வடிவேலன் புகழை சொல்ல நாவுக்கு இடமில்லை. அவர் வாழ்க்கையில பிரண்டை துளி சம்பல், பிரண்டை தண்டிலே குழம்பு, முல்லை சொதி, அதுவும் அல்லாமல் முட்டுக்காய் தேங்காயை உடைத்து அதுக்குள்ள அரிசியையும் பருப்பையும் போட்டு காமோலையில சுட்டு நானும் அவனும் புலந்து சாப்பிட்ட காலங்கள் இனிக்க நாவிலை பனிக்குது. எந்த மனுஷிக்கு அதை செய்ய தெரியாது. ஏனென்றால் அவனுக்கு
அவரைக்காயில ஒரு குழம்பு, கரட்டை சுரண்டி ஒரு சொதி, ஒரு சுண்டல் அல்லது உருளைக்கிழங்குல ஒரு துவையல் தான் செய்ய தெரியும். அப்ப முருகவலையா கடைசி வரைக்கும் பேனாவை நெஞ்சிலே குத்தி அந்த கதர் உடையோட திரியேக்க ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். இன்பத் தமிழ் பெண்ணே உண்மையில் எனக்கு இரக்கம் கொள்ளுதடி, துன்பம் துடைத்திடுவாய், என்னை தூய வழி செய்திடுவாய். அப்படி அவர் பாடிய வகையிடமாக அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கை கொண்ட நிலைகளை பார்த்தால் இது அவருடைய தலையணி உரை. நான் வச்சிருக்கிறது பாருங்க, ஆனாமுனாவு ஆனாமுனா அவற்ற உடைமைகளை யாருமே எடுக்க முடியாது. அப்படி ஒரு தனித்துவமான வாழ்க்கை முறை. இது அல்லாமல் அவர் தன்னுடைய நிலையிலே இலக்கிய வரலாறு புத்தகத்தை எழுத்து பிறகு எழுதியிருக்கிறார். அவர் 24ஆம் தேதி 10ஆம் மாதம் 1925ஆம் ஆண்டு பிறந்தவர். அவருடைய அந்த 100ஆண்டு விழாவில் அதை வெளியிட இருக்கின்றோம். இது அவர் எழுதி கவிதைகள் வந்த கவிதைகளை பத்திரிகையில் வந்த துண்டுகளை எழுதி எழுதி வெட்டி வச்சிருக்கிறார், ஒட்டி வச்சிருக்கிறார். இதெல்லாவற்றையும் நான் மிக கவனமாக வச்சிருக்கிறேன். கோட்டும் சூட்டும் வேண்டாமடி, எங்களுக்கு வேட்டிதான் போதுமடி என்றெல்லாம் மிக அருமையாக எழுதிய கவிதைகள் எல்லாம் இங்க மிக பொக்கிஷமாக இருக்கு. அப்ப அவர் வாழ்ந்து காட்டியவர். அவரை போல ஒருவராலையும் வாழ முடியாது. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய நானாவித கணக்கு எழுதுவார். இன்றைக்கு நான் செலவை செய்வதற்கு சோப் வாங்கியது 50. பக்திசன் பல்லூர் கூட்டுறவு சங்கத்தில் மாச்சினி வாங்கியது 10 ரூபா 50. என்னுடைய மொத்த நாள் செலவு 15 ரூபா. என்னுடைய வீதி இருப்பு அப்படி டைரியில் அப்படி இருக்கு. அது போக அவர் எனக்கு ஒரு கட்டளை அந்த இடத்துல இட்ட வகையிடமாக நான் ஜெயபுரத்தில் வாழ்ந்த காலத்தில் அவர் எனக்கு கடிதம் எழுதினார். அவர் கடிதம் எழுதிக்க அந்த கடிதங்களை எல்லாம் நிறைய வச்சு இப்போ இன்றைக்கு ஒரு கடிதம் கொண்டு வந்தான். அன்புள்ள மகன் கணநாதனுக்கு சித்தாந்த பண்டிதர் பரீட்சையிலே கொடுக்கப்படுவதால் நீ சித்தாந்த பண்டிதர் பரீட்சை வருகின்ற அந்த பட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அப்படி பெரிய பட்டங்கள் ஏற்கும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும். உன்னுடைய திருவூஞ்சல் பாடலை பார்த்தேன், மிக சந்தோஷம் அடைந்தேன் என்று எழுதி, அப்ப நான் 15 நாள் மகாபாரதம் சொற்பொழி நிகழ்த்தியதற்காக எனக்கு சித்தாந்த பண்டிதர் என்ற பட்டத்தை தந்தார்கள். இவர் கடிதம் எழுதியபடியால் நான் அந்த பட்டத்தை கொண்டு கோயிலுக்காக கொடுத்துட்டேன். அப்படி ஒரு கண்டிப்பான வாழ்க்கையை வாழ்ந்தவர். அவரை போல வாழ யாராலே முடியாது. அவர் காட்டிய வழியெல்லாம் உங்களுக்கு மிகுந்த நெட்டுணையா தரும். அடுத்த அவருடைய நாடக பயணம் 32 நாட்டு கூத்து பிரதிகள் என்னிடம் கவனமாக இருக்கின்றன. எழுத்து பிரதியாக அதை யாராவது வெளியிடுவதற்கு உதவினால் நிச்சயமாக செய்யலாம். என்னிடம் இப்போது 100,000 பழமொழி கொண்ட திரட்டு, ஒரு கவிதை தொகுதி, ஒரு கட்டுரை தொகுதி, இன்னொரு மருத்துவ சம்பந்தமான நூல் இருக்கு, வெளியிடுவதற்கு நான் எண்ணி இருக்கிறேன். அந்த இடங்கள்ல பெரியார் வந்து உதவணும். அன்புள்ள நண்பர் அமலதாஸ் அவர்கள் இங்கே வீட்டிருக்கிறார். நான் எனக்கு பெரிய கவலை, அமலதாஸ் காலத்திலே தான் பெருமாள் என்று சொல்கின்ற சீனொப்பனையாளர் இருந்தார். அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த பட்டங்களை நீங்கள் கொடுக்காமல் அவர் செத்து போயிட்டார். மிகுந்த கவலையாக இருக்கிறது. இதை எல்லாவற்றை நாங்கள் ஏற்று உண்மையான ஒரு கலைஞர் வாழ்கின்ற காலத்திலே நாங்கள் போற்றி ஏற்ற வேண்டிய பொறுப்பெல்லாம் எங்களுக்கு இருக்கின்றது என்ற வகையில் நாட்டு கூத்து அவருடைய அந்த ஒரு மூச்சு நாட்டு கூத்துக்காக அனுராதபுரத்திலே உங்களை பார்க்க வந்துட்டு அடுத்த நாள் அம்மன் கோயில்ல நாட்டு கூத்து இருக்குன்னு சொல்லி வந்து போயிட வண்டி நிலையத்தில் அந்த 77 கலவரத்துல அடி வாங்கினவர். அப்ப அடி வாங்கி போட்டார். வரையில அந்த வீடு எல்லாம் கொடுத்துறாங்க, நாங்கள் எல்லாம் ஓடிட்டோம். அவரை வெள்ளச்சியில ஒரு ஆட்சி கொண்டு வந்து இல்லக்கட்டு ரோட் செல்லத்துற தோட்டத்துல எங்களை விட்டுட்டு போனவ. அப்புறம் அந்த ஆட்சியை நாங்கள் காண இல்லை. உண்மை சம்பவம் இது, கனவில் உண்மை. ஒரு ஆட்சி வந்து விட்டவ விட்டுட்டு ஒரு ஆட்சி வாராடா அந்த நல்வத்துறையா பாதையை காட்டுன என்று சொன்னவ அப்படியே போயிட்ட. கூத்தாட்டு அவை குலாத்தத்தே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழிந்து அற்று வள்ளுவன் சொல்லுவான். கூத்தாட்டு
கூத்தாட்டு அவை குலாத்திலே சனம் வருகிறது. அந்த சனம் வாரதை போல செல்வம் வரும். ஆனால் போகைக்க எல்லாம் உண்டா போயிடும் என்று சொன்னால் வள்ளுவன் காலத்திலேயே இந்த கூத்துக்கு ஒரு தனிநிலை இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்படி இருக்கின்ற காலத்திலே அரசருக்கு ஒரு கூத்து, மக்களுக்கு ஒரு கூத்து இருந்த சிலப்பதிகாரத்தில் வேத்தியல் பொதுவியல் என்ற நிலையெல்லாம் அந்த கூத்துல இருந்திருக்கு. அப்ப பாட்டும் கூத்தும் எங்களுடைய பரம்பரை சொத்து. வன்மையில் இறை கொண்டு சங்குமணி என்று சொன்னால் ஐயா துணித்துள்ளியான வன்மையில் இறை கொண்டு சங்குமணி மகள் ஒரு கலதர குண்டுமணி கணமுறமையுற மகளுடனே கைலை தோற்றினான் என்று கலவரமாடு. அப்படிப்பட்ட ஆட்டங்கள் எல்லாம் நிறைய இருக்கின்ற வகை நேரத்தை கருத்தில் கொண்டு என்னுடைய இந்த உரையை இந்த விதத்தில் முடிக்கின்ற வகையில் கவிதை கனியாரம் எங்கள் எல்லாருக்கும் நல்லொரு ஆரமாக இருக்கும், எல்லாருக்கும் நல்லொரு முத்தான அமுதமாக இருக்கும். இதனை தொகுத்த அன்புக்குரிய பட்டூரப்பன்மா இயக்குமார் அவருடைய பணிகள் நீண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி எல்லாம் இறைவனுடைய திருவடிகளை போற்றி வணங்கி என்னுடைய தந்தையாரும் குருவுமான முருகவளையாவுடைய தாமரை போன்ற பொற்பாதங்களை வணங்கி என்னை ஊந்தெடுத்த பெற்றோர் கல்வி கொடுத்த ஆசிரியர் இதையும் வணங்குகின்றேன். ஜெயக்குமாரோட சொல்லுவார், அண்ணா நீ அடிக்கடி முருகவளையா தந்தை என்று சொல்றார். எங்கள் அம்மா அப்பா மறந்துட்டு கொண்டவர் கேட்பார். ஆனால் அவர் ஒரு இன்றைக்கு அனுப்பப்படுறதுதான் கொண்டு வச்சிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஆசார கோவையிலே தந்தை, தாய், தகப்பன், குரு, தமையன் இவ்வளவு பேரும் எச்சா தந்தைகள் ஒருவனுக்கு தந்தையாக அமையலாம். அவர் என்னுடைய குரு, என்னுடைய அப்பாவுடைய அண்ணா, அந்த வகையிலே அவரும் எனக்கு தந்தை என்று சொல்லி அவருடைய பாதங்களை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமிளராய் நோக்குண்டாம் மேனை முடங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனே தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பா தமக்கு என்று எல்லாம் வெல்ல விக்கிரங்கள் நீக்குகின்ற விநாயகப் பெருமானுடைய தாமரை போன்ற பொற்பாதங்களை போட்டி ஏற்றி கொண்டு என்னை இந்த வகையில் வளர்த்தெடுத்து ஆளாக்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய தந்தையும் குருவாகிய பண்டிதர் வைத்தியர் சைவப்புலவர் மாவண்ணா கலையாருடைய புட்பாத கமலங்களையும் போட்டி ஏற்றிக் கொண்டு நல்லாரை காண்பது நன்றே, நல்லார் குணங்கள் இருப்பது நன்றே, நல்லாரோடு இணங்கி இருப்பது நன்றே என்று நல்லவராக எனக்கு நல்ல அறிவுரையெல்லாம் கூறியிருக்கின்ற என்னுடைய சித்தப்பாவா இருக்கின்ற மாவண்ணா இயக்குமார் வட்டூர் அப்பனுடைய என்னுடைய கவிதை கனியாரம் நூல் வெளியீட்டுவில் தலைமுறையை நிகழ்த்திய பண்டிதர் சைவப்புலவர் வைத்தியர் மாவண்ணா கனகராஜனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வுகள் வரிசையிலே என்னுடைய கௌரவ விருந்தினராக இருக்கின்ற திருதானா அமல்தாஸ் அவர்கள் கலாச்சார உத்தியோகத்தோடைய அந்த உரை இடம்பெறும். அனைவருக்கும் நேர வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியிலே பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற பண்டிதர் பரமேஸ்வரன் ஐயாவுடைய மகனும் தேசிய கல்வி ஆசிரியர் பிரிவினுடைய சிரேஷ்ட கல்வி படிப்பாளருமாகிய மணிவாசன் அவர்களே, பல்கலைக்கழகத்தினுடைய கல்வியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி விஜயபாஸ்கர் சார் அவர்களே மற்றும் கௌரவ விருந்தினர்களே, இன்றைய நிகழ்விலே இந்த புத்தக நூல் வெளியீட்டு விழாவிலேயே அனுபவரை ஆற்று வந்திருக்கின்ற நண்பரும் பார்வையாளர் கட்டளையுடைய தலைவருமாகிய நிகேஷ் அவர்களே, நூலினுடைய நயத்துறையை வழங்க வந்திருக்கின்ற ஆய்வாளரும் ஆசிரியருமான குலதரன் சார் அவர்களே, இன்றைய இந்த நிகழ்வை திறந்து வாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற பண்டிதரும் சர்வத்துவருமாகிய கருணாநிதி அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக மனோபலத்திலே இங்கு இலக்கிய செயற்பாட்டிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற பல இயக்கங்களை ஒன்றாக இயக்கிக் கொண்டிருக்கின்ற தேசிய இலக்கிய பேரவையினுடைய செயற்பாட்டாளர்களே, அதன் இயக்குநர்களே,
அனைவருக்கும் கலைஞர்களே, நூலாசிரியரே அனைவருக்கும் என்னிட வணக்கங்கள். உண்மையில் தேசிய இலக்கிய பேரவையுடைய செயற்பாட்டை நாங்கள் இன்னொருத்தர் மிக பாராட்ட வேண்டியிருக்கிறது. வடபுலத்திலே குறிப்பாக இலங்கைக்கு அப்பாலும் எங்களுடைய 5 மாவட்டங்களிலும் மாதாந்தம் ஒவ்வொரு செயற்பாட்டை செய்து கொண்டு வருகிறார்கள். புத்தக அரங்க விழாக்களை செய்து கொண்டு வருகிறார்கள். புத்தக பண்பாட்டை பரப்புதல் பிரதேசங்கள் வழியாக பரப்புதல் அவர்கள் அயலால் உழைத்து வருகிறார்கள். அவர் தீம்பேக்காக செய்கிறார்கள். உண்மையில் பல நூலாசிரியர்கள், கவிஞர்கள், இலக்கிய படைப்பாளிகளை வெளிக்கொண்டு வருகின்ற செயற்பாடுகளை இந்த தேசிய இலக்கிய பேரவை செய்து வருகிறது. அந்த வகையில் அவர்களுக்கும் அவர்கள் சார்ந்த உழைக்கின்ற அனைத்து செயற்பாட்டாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே 2-3 நாட்களாக இந்த நிகழ்வுகளை புத்தக கண்காட்சிகளை ஒழுங்கமைத்து அதனோடு தொடர்புடைய ஆர்வலர்களை பிரதேசம் சார்ந்த இலக்கிய ஆர்வலர்களை இணைத்து அந்த பிரதேசம் சார்ந்த நூல்களை அறிமுகம் செய்வதும் நூல்களை வெளியீடு செய்வதும் அவர்கள் செய்கின்ற அருமையான ஒரு செயற்பாடு. அந்த வகையிலே அவர்களுக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நூலாசிரியரை பற்றி நான் நூலுக்குள்ளே நிறைய விடயங்களை சொல்வதற்கு விருந்தினர்களும் நூல் அறிமுகங்களை சொல்ல வந்திருக்கிற ஆய்வாளர்களும் இதில் இருப்பதால் நான் நூலாசிரியரை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை சொல்கிறேன். உண்மையிலே நான் இந்த பிரதேசத்தில் ஒரு 5 வருடங்களாக வேலை செய்தவர் என்ற வகையிலே இந்த பிரதேசம் சார்ந்த ஒரு சில அறிமுகம் விருந்தினர்கள் இருக்கிறார்கள் தெரிந்திருக்கும். என்றாலும் வட்டுக்கோட்டை உண்மையிலே தமிழ்ச்சங்கம், வட்டுக்கோட்டை தமிழ்ச்சங்கம் மிக பழமையானது. அந்த மரபிலே இன்றும் அதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் இங்கே காணலாம். பண்டிதர்களும் சகப்புலர்களும் ஆன்மீகவாதிகளும் கூடின இந்த பிரதேசம் வட்டுக்கோட்டை பிரதேசம். எங்களுடைய தேசிய இனத்தை தமிழ் தந்த நலமை புலவரை தந்தது வட்டுக்கோட்டை பிரதேசம். பண்டிதர் பரம்பரை கண்ட பிரதேசம். இன்றும் அதை தொடர்ந்து காத்து கொண்டு வருகிற பிரதேசம். யாழ்ப்பாணம் கண்டுபுராண கலாச்சாரம் என்று சொல்கிறார்கள். வட்டுக்கோட்டையிலே அது சிறப்பாக இருக்கிறது. இப்போதும் வட்டுக்கோட்டையில் உள்ள பல ஆலயங்களிலே கண்டுபுராணம் படிக்கப்படுகிற மரபு காணப்படுகிறது. அது அந்த மரபை இப்போதும் பேடி வருகிறார்கள். உண்மையாக நான் வெட்டப்படுகிறேன். கலாச்சார உரையிடம் கவனம் என்று அவர் முருகமலை ஐயா ஆசைப்பட்டு இருக்கிறதாக சொல்லியிருந்தார் தலைவர் கருணாகரன் அவர்கள். உண்மையில் எங்களுடைய நூல் வெளியீடுகள் நாங்கள் பெரும்பாலும் ஒரு அவசர உலகில் இருக்கிறதால உண்மையாக வெட்கப்படுகிறேன், மதிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இந்த கலாச்சார உரையில விட முடியாத போனமைக்காக. ஆனால் இந்த பிரதேசம் பற்றி எனக்கு நான் நன்கறிகிறேன். எந்த ஒரு நிகழ்வுகளையும் முழுமையான ஒரு மக்களுடைய பங்களிப்பு இருக்கும். ஒரு கலாச்சார ஆன்மீக உடையோடு ஒரு தமிழுக்குள்ள பண்பாட்டு உடையோடு அனைவரும் கலந்து கொண்டு ஒரு மிகவும் சிறப்பான ஒரு விடயம். அந்த வகையிலே எங்களுடைய நூலாசிரியர் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு நண்பர். அவர் எனக்கு உண்மையிலே அறிமுகம் எவ்வாறு என்றால் நான் பண்டிதர் கடம்பேஸ்வரன் ஐயா அவருடைய சந்திப்புகளோடாக அவருடைய மாணவராக இருந்த கருணாகரன் ஐயாவோடாகத்தான் எனக்கு தம்பியாக அவர் அறிமுகமாயினவர். பின்னர் நண்பராக இருந்தவர். ஒரு சிறிய ஒரு தொகையைத்தான் நாங்கள் அவருக்கு சொல்லியிருந்தோம், புத்தகத்தை வெளியிடுங்க சார் என்று. 3 வருஷத்துக்கு இந்த புத்தகம் அச்சிட்டு இருக்கிறார். அதுக்கான வெளியீட்டு முயற்சி என்று கைகூடி இருக்கிறது. உண்மையிலே இந்த ஒரு நானே சொல்ல வருகிறேன் என்றால் ஒரு இலக்கிய ஒரு செயற்பாட்டாளருக்கு ஊக்குவிப்பு என்பது முக்கியம். நாங்கள் பணத்தை கொடுத்திருந்தோம், ஆனால் அவருக்கான தரங்கள் நிறைய வந்திருந்தது. உறவினர்களுடைய இழப்புகளால் அவர் செய்ய முடியவில்லை. ஆனால் இன்று அது கைகூடி இருக்கிறது. அவருடைய புத்தகம் தொடர்ச்சியாக இன்னும் வெளிவர வேண்டும். உண்மையில் அந்த கலை கனியாரம் இன்னும் பல ஆரங்களாக சிறந்து வட்டூருக்கும் பெருமை சேர்க்க வேண்டும், கலை இலக்கியத்துக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கௌரவ விருந்தினராக கலந்து சிறப்பித்ததோடு உரையை மாற்றியிருந்த முன்னை நாள் சங்கானை பிரதேச கலாசார உத்தியோகத்தரும் தற்போதைய தெளிப்பளை பிரதேச கலாசார உத்தியோகத்தருமான திரு அமலதாஸ் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து உரையாற்றுமாறு கௌரவ விருந்தினர் சைவப்புலவர் அகில இலங்கை சமாதான நீதவான் திரு சதாச்சரசிங்கம் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மிக முக்கியமாக 5:30 மணி தொடக்கம் இங்கே 2 சிறுவர் நாடகங்கள் அரங்கேற காத்திருக்கின்றன.
அவற்றையும் எல்லோரும் கண்டுகளிக்க வேண்டும். எங்களுடைய விருந்தினர்களும் அந்த வகை அந்த நாடகங்களை இங்கே அரங்கேற்றுவதற்கு ஒத்துழைக்கும் வகையிலே உங்களுடைய பேச்சுக்களை சுருக்கமாக அமைந்தால் சிறப்பாக இருக்கும் என்ற பணிவான வேண்டுகோளை முன்வைத்து செல்வப்புலவர் அவர்களை உரையாற்ற அன்புடன் நட்பும் சரக்கந்தை நன்னில் கலை ஞானம் கற்கும் சரக்கன்றுகான். அந்த வகையிலே விநாயக பெருமானை வாழ்த்தி இன்றைய இந்த அரங்கத்திலே எனது அருமை இளவல் மார்க்கண்ட பிள்ளை ஜெயக்குமார் அப்பன் அவர்களது நூல் வெளியீட்டிலே தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அண்ணன் பண்டிதர் வைத்தியர் சைவப்புலவர் கனநாதன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக வந்திருக்கக்கூடிய பிரதம விருந்தினர் மணிமாறன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த அரங்கத்திலே கலந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினராகிய கலாநிதி வி விஜயபாஸ்கரன் சிரேஷ்ட விரிவுரையாளர் கல்வியல் துறை யாழ் பல்கலைக்கழகம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் கௌரவ விருந்தினர் வைத்திய கலாநிதி டாக்டர் ஆர் மணிவாசகன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் எனக்கு முன்பாக பேசிய முன்னநாள் எமது கலாசார அலுவலராக பணியாற்றி இன்றும் கலாசாரத்திலே தன்னை கலையார்வமாக உட்படுத்திய அமல்தாஸ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கே நூல் நயப்புரையை நிகழ்த்த வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களோடு பகுதியிலே கலாசார அலுவலராக கடமையாற்றிய காரணத்தினாலே அவர் முன்பாகவே கூறிவிட்டார். ஆனந்த சமரகோன் செய்த தேசிய கீதத்தை தமிழாக்கம் செய்தவர் வட்டூர் முதலமைச்சர் புலவர் மோனா நல்லதம்பி அவர்கள். வேர்களின் ஆற்றல் விழுதுகளால் பேணப்படல் நன்று. அந்த வகையிலே 18ஆம் நூற்றாண்டுக்கு மேற்பட்ட காலம் தொடக்கம் எமது வட்டூரம்பதி கல்வி பாரம்பரியத்திலே ஏனைய கிராமங்களை விட எடுத்துக்காட்டாக 100க்கும் மேற்பட்ட குருத்துவ தொழிலாம் ஆசிரியர் தொழிலை பயிற்றுவிக்கின்ற கல்விமான்கள் அதிகப்பட்டான செழுமணம் மிக்க கிராமம். அந்த கிராமத்திலே வந்தவர்தான் 18ஆம் நூற்றாண்டில் வந்துவிட்ட எங்களது முத்தர்வழி மரபை ஒட்டிய எனது முப்பாட்டனார் தந்தையாரின் தகப்பனார் அப்புக்குட்டி. அந்த அப்புக்குட்டியினுடைய இளவல் அமிர்தலிங்கம். இந்த அமிர்தலிங்கம் அவர்கள் 18ஆம் நூற்றாண்டிலே வட்டுக்கோட்டையிலே ஒரு பெயர் மூத்த ஆங்கில சிரேஷ்ட ஒரு விரிவுரையாளராக அன்று விளங்கி இருக்கின்றார் என்று சொன்னால் அது இந்த அப்பனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அந்த மரபிலே வந்தவர்தான் கலாபூஷணம் அமரர் முருகவேல் ஐயா அவர்கள். எனவே எங்களது வம்ச விருத்தியிலே அமிர்தலிங்கம் முதற்கொண்டு முருகவேல் ஐயா முதற்கொண்டு அவரை பின்பற்றி
கணநாதன் மற்றும் ஜெயக்குமார் இப்பொழுது சிறப்பாக வாழையடி வாழையாக வருவது எங்களுக்கு மிகுந்த சிறப்பு. நாம் பிறந்த வட்டூரின் பெயர் விளங்க வைப்பதற்காக அவதரித்த தம்பி என்பதில் நான் இன்று பெருமிதம் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் சொல்நயம் மிக்க பாக்களும் கவிதைகளும் சொல்லினாலே கூறவல்ல அனைவருக்கும் எடுத்து இயம்பக்கூடிய ஆற்றல் நிச்சயமாக எங்களது பரம்பரை தொற்றில் வழிவந்த பரம்பரை கொடியில் இருக்கின்றது என்றால் அது மிக இல்லை. அந்த வகையிலேதான் மரபு வழி இல்லாது விட்டாலும் இன்றைய புது மரபிலே உள்ள புது கவிதை சொல்நயம் மிக்கதாக இந்த கவிதை ஆரத்திலே இவர் தந்திருக்கின்றார். இதற்கு முன்பதாகவே இவர் நாடகத் துறையிலும் சிவவேடன் தவவேடன் என்று சொல்லப்படுகின்ற அர்ச்சுனன் சிவனுக்குரிய பதம், அதிலே கூட இவர் சிவவேடனாக அர்ச்சுனனாக பாசுவரம் பெறுவதற்காக அந்த மல்யுத்தம் இறுதியிலே நடைபெற்றது. அந்த மல்யுத்த காட்சியிலே கூட அந்த பாடலினுடைய அமைப்புகள் மற்றுக்கள் எல்லாம் வட்டூருக்கே ஒரு தனி சொத்து. அதனாலே தான் இவர் இறந்ததன் பிற்பாடு எங்களுடைய வட்டூரின் ஆளுநர் விருது பெற்ற கலாபூஷணம் அமரர் நாகப்பூ கந்தையா நாகப்பூ அவர்கள் கிராமிய கலையும் வட்டூர் நாட்டுக்கூத்து கலையும் என்ற நூலிலே தந்ததை அன்றைய கலா பிரதேச செயலராக விளங்கிய பாபு அவர்கள் கலாசார பகுதியின் சிலவோடு அந்த நூலினை வெளியிட்டமை நமது வட்டூருக்கு ஒரு பெருமையாகும். அது மட்டுமல்லாமல் அவர் அதாவது 16ஆம் நூற்றாண்டில் இருந்து எங்களது வட்டூரிலே இந்த நாட்டுக்கூத்து கலை இருந்திருக்கின்றது. இவர்கள் கேரளா என்ற இடத்திற்கு சென்று அங்கே வேலு என்பவர் முதலாக அந்த ஆட்டக்கலையை படித்து மக்களுக்கு பகிர்ந்து அதனை ஒரு கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார்கள். இது பாரம்பரியமாக ஒவ்வொருவருக்கும் தங்களது அந்த பாத்திரங்கள் கால பிற்காலத்திலே அவருக்கு வழங்குகின்ற புனை பெயராக இயக்கப்பட்டது. அந்த அரிய பெரிய சொத்தை விடக்கூடாது என்று திருவாளர் அமரர் கலாபூஷணம் முருகவேல் ஐயா அவர்களிடமிருந்து சில குறிப்புகளை எடுத்து கண்ணையா நாகப்பூ அவர்கள் நூல் வடிவிலே கையெழுத்து பிரதியிலே வைத்திருந்தது. அதற்கு செயலுருவம் கொடுத்தார்கள் பாபு அவர்கள். எனவே இன்னும் பல நிகழ்வுகள் இருக்கின்ற காரணத்தினாலே நான் அதிகமாக நேரத்தை அகாலமாக கூக்கிச் செல்ல விரும்பாது எல்லோரும் நயமாக வாழ எங்களது மண் ஏனைய கிராமங்களை விட எவருக்கும் விட்டுக் கொடுக்காத வட்டூர் அந்த வட்டூரம்படி பெருமை மிக்கதாக விளங்க தம்பி எனது இளவர் ஜெயக்குமார் அவர்கள் ஜெயம் என்றாலே வெற்றி, அந்த வகையிலே வெற்றிகரமாக இந்த நூலினை தந்திருக்கின்றார். நிச்சயமாக கலைவளம் பெருக வேண்டும். எல்லோரும் இவரது இந்த கவிதையை படித்து இப்பொழுது வாசிக்கின்ற இயல்பு அருகிவிட்டது. எவருமே புத்தகங்களை வாசிப்பதில்லை. வாசிப்பதால் மனிதன் பூரணம் அடைகின்றான் என்று இருந்தும், ஆனால் வாசிக்கின்ற ஒரு கொள்கையை எங்களது இடமென்றாலும் சரி, எங்கேயாவது சரி, இப்பொழுது சன சமூக நிலையங்கள்
ஆடு படுக்கின்ற இடங்களாகவும் ஆட்டு புழுக்கைகள் நிறைந்த இடங்களாகவும் நாங்கள் மனவேதனையோடு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த காலத்திலே எங்களது கல்வி காலத்திலே அம்புலி மாமா, பொம்மை, கல்வி இப்படி எத்தனையோ நூல்கள் இருந்தன. நாங்கள் முன்னிட்டு அந்த சிறுகதைகளை படித்தோம். ஆனால் இன்று உள்ளவர்கள் நிச்சயமாக டிவிக்கு முன்னாலே பாலை பொழிந்தால் என்ன, தேங்காயை திருவினால் என்ன, புடலங்காய் உருவினால் என்ன, அவர்கள் நாடகத்திற்கு வந்து விடுவார்கள். ஆனால் அங்கே இருக்கிற நாடகங்கள் என்னவோ அவர்களுக்கு திரும்ப கேட்டால் தெரியாது. ஆனால் அதே போல் இல்லாமல் நேரத்தை கருத்தில் கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. உண்மையில் அருமையான ஒரு உரை. நேரத்தின் காரணமாக அதை இடையில் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதற்காக என்னுடைய மனவருத்தத்தை கூறிக்கொண்டு ஐயாவிடம் அதற்காக மன்னிப்பையும் கேட்டுக்கொண்டு தொடர்ந்து நூல் அறிமுக உரையை இப்பொழுது இங்கே இடம்பெறும். அறிமுக உரையை ஆற்றுமாறு ஆசிரியரும் பாரிய அறக்கட்டளையினுடைய தலைவரும் பிரபல பட்டிமன்ற பேச்சாளருமான திரு ச. நிகேஷ் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறேன். பரம்புலவர் கலாபூசணம் முருகவேல் ஐயா அவர்களது அரங்கிலே இன்றைய இந்த இனிய பொன்மாலை வேளை ஈழத்தினுடைய கவிஞர்கள் வரிசையிலே தனக்கே உரித்தான எழுத்தாற்றலாலே இன்று பல பெரும்புலவர்களாலும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய ஆசிரியர் நண்பர் மா. ஜெயக்குமார், எல்லோராலும் பக்தூர் அப்பன் என்று செல்லமாக அழைக்கக்கூடிய கவிஞரது கவிதை கனியாரம் என்கின்ற நூல் வெளியீட்டினை தலைமை தாங்கி நடாத்திக் கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களே, இன்றைய இந்த பெருமரங்கிலே பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பிரதம விருந்தினர் அவர்களே, சிறப்பு விருந்தினர்களே, கௌரவ விருந்தினர்களே மற்றும் இந்த கவிதை நூல் தொடர்பாக சிறந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த அரங்கிலே வருகை தந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, கவி ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள். உண்மையிலேயே இன்றைய இந்த முருகவேல் ஐயா அவர்களது அரங்கம் கவிதையாலே ஆரம்பித்து அதனை தொடுத்து அதனின் பின்தொடர்ந்த வழிப்பரம்பலாக வந்தவர்களாலே அவர் இந்த தேசத்திற்கும் மண்ணுக்கும் இந்த மொழி மீது கொண்டிருந்த பற்றினாலே அவர்களுடைய அந்த கிளைப்பணி, அவரது அந்த வாண்டியல் ஒழுக்கம், அவற்றையெல்லாம் பின்பற்றி ஒரு சீர்மிகம் மிக்க ஒரு ஒழுக்கத்திலே தலை சிறந்த குடும்பத்திலே விளைந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளினாலே அந்த கிளை இன்றும் பேணப்பட்டு வருகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எல்லோரும் மிகுந்த கரகோஷங்களை வழங்கி அந்த கிளைக்கும் கலை மிகுந்த அந்த ஆர்வத்தோடும் பணியாற்றுகின்ற கலை குடும்பத்திற்கு எங்களுடைய நன்றிகளை முதலிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2018 ஆண்டு முகிழ்ப்பு பெற்றிருக்கின்ற இந்த அழகிய கவிதை கனியாரம் என்கின்ற இந்த நூல் இன்று தமிழ் மீது பெற்றுள்ள, தமிழ் மீது தமிழ் சாரலை பருகுவதற்காக துடிக்கின்ற அந்த பசியோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்காக இன்றைக்கு இந்த கவிதை கனியாரம் என்கின்ற அந்த கவிதை குழந்தை இன்னும் சொற்ப நேரங்களிலே உங்கள் அனைவரது கரங்களிலும் அது தவளப் போகிறது. உண்மையிலே இந்த நூலினுடைய அறிமுக உரையை நிகழ்த்துவதற்கு என்னுடைய நண்பர் ஜெயக்குமார் அண்ணா அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை இந்த அரங்கிலே வீட்டிருக்கின்ற
பெரும்புலவர்களுக்கு மத்தியிலே எனக்கு ஒரு வாய்ப்பாக வழங்கியமைக்கு மீண்டும் ஒரு முறை அவருக்கு எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலினை தொட்டு அதை உய்த்துணர்ந்து அதன் உள்ளே நுழைவதற்கு முன்பாக இதை நயந்தவன் என்ற அடிப்படையிலே முழுமையாக இதை அரங்கிலே பகிர்ந்து கொள்ள முடியாது. இதை நயப்பதற்காக எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்த என்னுடைய குருநாதர், ஆசிரியர், மிகச்சிறந்த ஆய்வாளர், மதிப்புக்குரிய ஆசிரியர் அவர்களிடம் அந்த உயரிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் எனது குருநாதர் அதை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக நான் சுவைத்த சில விஷயங்களை கூறி இந்த நூலினுடைய அறிமுக உரையை நிகழ்த்தலாம் என்று இருக்கிறேன். எனது மொழியினுடைய உயிரிழத்திலே இந்த உலகிற்கு உயிரூட்டிய எங்களுடைய 5000 திங்கள் கலவரையிலே சுமந்து பெற்றெடுத்த அந்த அம்மா பற்றிய கவிதையிலே அவரது எழுதுகோள் இந்த பிரபஞ்சத்தை கிழிப்பதற்கு தயாராகி இருக்கிற அந்த எண்ணம், அந்த வீச்சு கொண்ட அவர்களது எழுதுகோளினுடைய முத்தான எழுத்துக்கள் இந்த கவிதையிலே ஆழமாக வெளிப்பட்டிருப்பதை இந்த கவிதை புஸ்தகத்தை நீங்கள் படிக்கின்ற பொழுது, ஒவ்வொரு தாள்களையும் புரட்டுகிற பொழுது நீங்கள் அதை உய்த்தறியக்கூடியதாக இருக்கு. அதிலும் நான் 1986ஆம் ஆண்டு பிறந்தவன். எனவே 91ஆம் ஆண்டு 92ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே எங்களுடைய குடும்ப சூழலிலே ஒவ்வொருவருடைய குடும்பத்திலேயும் எங்களுடைய பெற்றோர்கள் பெற்ற துன்பத்திலும் எங்களை பெற்ற தாய் பெற்ற துன்பத்தை அவர் அழகாக 2 வரிகளிலே சொல்லி இருக்கிறார். உள்ளம் உருப்பெருக்க உழைக்கும் அம்மா, ஊரூராய் திரிந்து உலகேற்றும் அம்மா. ஊரூராய் திரிந்து உலகேற்றும் அம்மா என்கின்ற அந்த காலத்து சமூக பிரங்கையை, அந்த காலத்து வாழ்வியல் முறையை அப்படியே ஜனரஞ்சகமாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார். இன்று யூடியூப்பை பின்பற்றி சமைத்து அலைந்திரியும் பெற்றோர்கள் என்ற நவநாகரிகத்தினுடைய சிந்தனைகளை இந்த பாரம்பரியமான வாழ்வியல் முறை என்றைக்கும் நிலைத்திருக்கும் என்ற சிந்தனையை சொல்வதாக இந்த கவிதை புஸ்தகம் அமைந்திருக்கிறது. உண்மையிலே அது பாராட்டக்கூடியதாக இருக்கிறது. நான் வாசித்த போது எனது உள்ளத்தை நெகிழ்ந்த விஷயமாக இருக்கிறது. காதலை பற்றி அவர் பேசியிருக்கிறார். முக்காலும் காதலில் படித்தவன் தான் அவனின் காதலி அவனுக்கு பிடித்தவன் தான் என்று அந்த காதல் பற்றிய உணர்வை கூட அவர் மனித மானுட வாழ்வில் அது எவ்வளவு தூரம் இடம்பெற்றிருக்கின்ற என்ற செய்தியை அழகாக சொல்லியிருக்கிறார். அனைத்து கவிதைகளுமே அற்புதமாக இருக்கின்ற போதிலும் சில கவிதைகள் எங்களை ஆழமாக சிந்திக்க வைக்கிறது. இந்த சமூகத்திற்கு வேண்டிய சிந்தனைகளை பறைசாற்றுவதாக அமைந்திருக்கிறது. கொல்லும் என்கின்ற தலைப்பிலே ஒரு கவிதையை அழகாக சொல்லி இருக்கிறார். ஒரு அரைத்த சாத்தகால போராட்டத்தை சந்தித்த இந்த மண், இந்த இனம் இன்னும் கல்வியாலே வீறு கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிற வேளை ஒரு மௌன யுத்தம் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. அதுதான் போரை. அந்த போரையை பற்றி அழகாக சொல்லியிருக்கிறார். கட்டுடல் நன்றே இருக்கும் பட்டு போன்ற மேனி மீண்டும் மிளரும் சொட்டு முழுநீர் அடங்கி சோகமின்றி வாழ்வி உயர்ந்தலும் சாகும் வயது அதிகரித்து தரை போற்றும் விட்டுவிடு அதனை உடனே என்று சொல்லி ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு கவிதைகளுமே அழகாக இருக்கிறது. சிறுவர் உண்மைகளை பற்றி பேசுகிறார், குடும்ப வாழ்வியலை பற்றி பேசுகிறார், நினைவானே என்று எண்ணம் கொண்டுகின்ற கவிதைகளை பேசியிருக்கிறார். இவ்வாறு தன்னுடைய பரந்துபட்ட தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு சமூக படிப்பினை கூடாது. ஒரு மனிதன் புஸ்தகங்களை படிப்பதை விட சமூகத்தை படித்துக் கொள்வதுதான் அவனை முழுமையான அனுபவசாலியாக கொண்டு வரும். எனவே கூத்துக்கலை மீது மிகுந்த ஆர்வம் மிக்கவர், ஆன்மீக சிந்தனை மீது மிகுந்த நாட்டம் மிக்கவர், தமிழ் மீது மிகுந்த ஈடுபாடுடையவர். இதை விட அதற்கு ஒரு வெளிநாட்டு வாழ்க்கை கிடைத்து கூட அந்த வாழ்க்கையை தூக்கி எறிந்து இந்த மண் மீதும் இந்த கலை மீதும் கொண்ட பெற்றினாலே மீண்டும் வந்து தான் சளைக்காதவர் என்ற வகையிலே போட்டி பரீட்சையிலே அவர் இன்றைக்கு மாகாணத்தினுடைய ஒரு பாடசாலையில் ஆசிரியராக இருந்து உயர்கல்விகளை பெற்று இன்றைக்கு முடிந்திருக்கிறார் என்று சொன்னால் பட்டூர் அப்பன் பட்டூர் மண்ணினுடைய பெருமையை மட்டுமல்ல ஒரு இனத்தினுடைய பெருமையை கூட இன்றைக்கு உலகறிய செய்திருக்கிறார். அத்தகைய ஒரு கலைஞன் முனைய வேண்டும். அதற்கு வயது தடையல்ல. எனவே இந்த நன்றி பெரும்புலவர் கருணாநிதி ஐயா அவர்களே, நன்றி. உண்மையிலே இந்த பெரும்புலவர்கள் இருக்கின்ற அரங்கிலே நாங்கள் காண்பித்திருக்கின்ற இந்த நிலையிலே நான் மகிழ்வுகிறேன். எனவே நேரத்தை கருத்திலே கொண்டு இந்த அறிமுக உரையை மிகச் சுருக்கமாக நிறைவு செய்வதோடு எனது
எனது பாரி அறக்கட்டளை கல்விக்கான சமூக பணி அமையத்தினாலே நாங்கள் பாடசாலை மாணவர்களுக்கெல்லாம் தெரியும் தனிநபர்களோடு இணைந்து நாங்கள் 100 நூலக புத்தகங்களை உருவாக்கி வருகிறோம். எனவே பட்டூர் அப்பன் அவர்களது கவிதை நூல்களை 20,000 ரூபாய்க்கு நாங்கள் கொள்வனவு செய்து அதனை உரிய முறையிலே இல்லத்தின் பல பாகங்களில் இருக்கிற வாசிப்பு பசுவுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் அதனை நிச்சயமாக எனது அமையன் சார்பாக இந்த நூல்களை கொள்வனவு செய்து இந்த கவிதை கண்ணாரம் என்கின்ற இந்த இனிய கவிதை நூல்களை எங்களுடைய மாணவ செல்வங்களினுடைய கரங்களுக்குள்ளே நாங்கள் நிச்சயமாக கொண்டு சேர்ப்போம் என்ற அந்த சிந்தனையையும் அந்த செய்தியையும் இந்த இடத்திலே கூறி பெரும்புலவர்கள் அனைவரையும் இந்த இடத்திலே இந்த இவ்வாறான கவிஞர்களுடைய முயற்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரி அறக்கட்டளை செய்கின்ற பணி கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக மிகப்பெரியது. இரவு பகல் பாராமல், மழை வெயில் பாராமல் நான் அவருடைய அயல் வீட்டவன் நடிச்சாலும் விடியும் வேளையில் எல்லாம் வேலை முடித்து வருவார். அவ்வாறு மிக அர்ப்பணிப்போடு செயல்படுகின்ற அந்த பாரி அறக்கட்டளைக்கு இன்னொரு முறை கரகோஷத்தை வழங்கி வாழ்த்து தெரிவிப்போம். அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து பிரதி வழங்குகின்ற நிகழ்வு பொழுது இடம்பெறுகின்றது. அந்த வகையிலே முதன்மை பிரதியை வழங்கி வைக்குமாறு இன்றைய நிகழ்வினுடைய தலைவர் வைத்தியர் பண்டிதர் சங்கப்புலவர் திரு மா கணநாதன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அவர்களையும் அந்த நிகழ்விலே இணைந்து கொள்ளுமாறு எங்களுடைய விருந்தினர்களையும் அழைப்பதோடு முதன்மை பிரதியை பெற்றுக் கொள்ளுமாறு திரு அருமைநாயகன் நவதாஸ் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றேன். இப்பொழுது முதன்மை பிரதி வழங்கி வைக்கின்ற நிகழ்வு இடம்பெறுகின்றது. அந்த வகையில் முதன்மை பிரதியை பெற்று சிறப்பிக்கின்ற திரு அருமைநாயகம் நவதாஸ் ஐயா அவர்களுக்கு நன்றி. பிறகு சிறப்பு பிரதியை வழங்க இடம்பெறும். சிறப்பு பிரதியை பெற்றுக் கொள்ளுமாறு திரு கலையசிங்கம் ராசலிங்கம் அவர்களை அன்போடு அழைப்பிருக்கின்றேன். தொடர்ந்து சிறப்பு பிரதியை பெற்றுக் கொள்ளுமாறு திருமதி பரமநாயகன் புவனேஸ்வரி அம்மையார் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றேன். பெற்றுக் கொண்டவர்களுக்கும் பலமுறைத்த தலைவருக்கும் நன்றி. தொடர்ந்து சிறப்பு பிரதிகளை அரங்கிலே பெற்றுக் கொள்ள விரும்புபவர்களுக்கு பிரதியை வைக்குமாறு என்னுடைய பிரதம விருந்தினர் திரு கே மணிவாக ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.